Tuesday. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க யாராவது ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க மூலமா யாராவது ஒருவராவது ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியது ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் நீங்க சுமக்கணும். அன்பினால் ஊழியம் செய்யணும். யாரை நீங்க ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு உதவணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அவங்கள இயேசுவின் இடத்தில் கூட்டிட்டு வர. இந்த 3ஐயும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கைய யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். உங்க வாழ்க்கையின் மூலமா தேவன் மகிமைப்படுவார். திமிர்வாதக்காரன் பாவத்தினால முடங்கி போனவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச சேட்டைக்கெல்லாம் உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படி சொல்லப்பட்ட ஒரு மனுஷன்தான். ஆனா அவனை ஒரு 4 பேரு தூக்கி சுமக்குறாங்க கட்டிலோட. இயேசு இருந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியலன்னு மேல்கூரை பிரிச்சுட்டு அவருக்கு முன்னாடி இறக்குறாங்க. நாங்களே நிறைய கஷ்டத்துல இருக்கிறோம், எங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, எங்களுக்கே நிறைய தேவை இருக்கு அப்படின்னு நாம மட்டும் இயேசுவின் இடத்தில் வருவதோடு நிறுத்தி விடாம பாரப்பட்ட நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். பைபிள் சொல்லுதுல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கன்னு. நம்ம சுமப்போம். அப்படிலாம் சுமந்தாதான் அவர்களும் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவின் இடத்திலிருந்து அவர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பினால் இந்த ஊழியத்தை செய்யணும். ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி சுமந்து அவனை இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் அமர்ந்த வீட்டுல இருந்து கொண்டு வர்றது, திரும்ப மாடி மேல தூக்கி மேற்கூரையை பிரிச்சு இறக்குறதுலாம் ரிஸ்கான விஷயம். இது அன்பு இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. இயேசு நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாருங்க. தன்னுடைய மேன்மையெல்லாம் அவர் வெறுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை தாமே வெறுமையாக்கினார் அப்படிலாம் பார்க்கிறோம்ல. காரணம், இந்த உலகத்துல அவர் வைத்த அன்பு, மனிதர்கள் மேல் அவர் வைத்த அன்பு. அப்ப பாருங்க, இவன் பாவிதான், பாவத்தினால்தான் அவனுக்கு அந்த பாதிப்பு. இவனை நாம தூக்கி சுமக்கணுமா அப்படின்னு நினைச்சோன்னா அந்த ஆத்மா கெட்டு போயிடும், அந்த ஆத்மா நஷ்டப்பட்டுரும். அப்ப அன்போட நம்ம அவங்கள நம்ம நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய மனம் இறங்கி நம்ம செயல்படும் போதுதான் அவர்களை ஆதாயம் பண்ண முடியும். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, ஆத்மா ஆதாயம் பண்ணும்போது ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து அன்பினால ஊழியம் செஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், கடைக்கு கூட்டு போனேன், பொருள் வாங்கி கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், படிக்க வச்சேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அதோட நிறுத்திடக்கூடாது. இயேசுநாதர்கிட்ட கூட்டிட்டு வரணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். சாப்பாடை நீங்க வாங்கி கொடுத்துடலாம், ட்ரெஸ்ஸை நீங்க வாங்கி கொடுத்துடலாம், பணத்தை நீங்க கையில உங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்துடலாம். ஆனா அவனுக்கு தேவையான பாவ மன்னிப்பு உங்களால கொடுக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நபருக்கு தேவையான தெய்வீக சுகத்தை உங்களால கொடுக்க முடியாது. அப்ப அதை இயேசுதான் கொடுக்கணும். அப்ப அந்த நபரை அப்படியே பாதியில விட்டுறக்கூடாது. ஏதோ நான் ஒரு நற்கிரியை செஞ்சேன், ஒரு சேவை செஞ்சேன், நாம தொண்டு நிறுவனம் செய்யற மாதிரி செஞ்சுட்டு விட்டுறக்கூடாதுங்க. அவங்கள இயேசுநாதன்ட்ட கொண்டு வரணும். இயேசுவின் அன்பு அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கான ஒரு இடத்துல கொண்டு வந்து அவர்களை அமர வைக்கணும். அப்படிலாம் செய்யும்போதுதான் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுகிறோம். நம் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படுகிறது. ஆத்மாதான் செய்வோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, இந்த வருஷத்துல ஒருவருக்காவது நாங்க உதவியாளர்களா இருக்கணும், பிரயோஜனமானவர்களா இருக்கணும், ஆத்மாவை ஆதாயம் பண்றவங்களா இருக்கணும், ஆண்டவரத்துல கொண்டு வந்து சேர்க்கிறவங்களா இருக்கணும். அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surrender.